இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து விநாயகர் சதுர்த்திக்காக 2 விதமான ரெசிபி செய்ய போகிறோம். 2 விதமான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு பாயசம். எப்பவுமே வந்து ஒரே மாதிரி சேமியா பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் நிறைய நம்ம சேனலில் போட்டோம். அதனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு ரெசிபி தான் கடலைப்பருப்பு பாயசம். அடுத்தது வந்து பாசிப்பருப்பு சக்கரை பொங்கல் செஞ்சோம். எப்பவுமே வந்து நம்ம வெல்லம் போட்டு செய்வோம். இந்த முறை வந்து வெறும் சக்கரை மட்டும் போட்டு செஞ்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து ஒரு அருமையான பிரசாதம் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து சொல்லியே ஆகணும், நான் ஃப்ரிட்ஜு டூர் போடுங்கன்னு ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. அப்பப்போ வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கிறோமா, அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே இல்லை. அது என்னன்னு தெரியல. இந்த முறை ஒரு 10 நாளாக ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கடலைப்பருப்பு கொழுக்கட்டை செய்யுமான்னு சொல்லிட்டு ஒருத்தரை கேட்டுட்டு இருக்குங்க. கண்டிப்பாக போடுறேன். நாளைக்கு நைட்டு வந்து கடலைப்பருப்பு கொழுக்கட்டை வந்து நம்ம சேனலில் வரும், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், மல்லிகம்மா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வாரமாக என்னான்னு தெரியல, என்னுடைய சேனலுக்குள்ளே வரலையா என்னான்னு தெரியல, கமெண்ட் பண்ணல. அவங்க பண்ணால் எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். தமிழ் அழகாக அந்த வார்த்தைங்களாம் சொல்லி பெருசாக போடுவாங்க, ஒரு டைட்டில் மாதிரி. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு மல்லிகம்மா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணாதான் எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ வாங்க 2 விதமான ரெசிபி செய்யலாம். வாங்க. கடலைப்பருப்பு பாயசம் செய்யறதுக்கு நான் வந்து 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பாருங்கள். இந்த சின்ன டம்ளரில் தான் நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளர் பருப்புக்கு தான் நான் வந்து எல்லா அளவுமே எடுக்க போகிறேன். நம்ம வந்து 4 விதமான பிரசாதம் 2 விதமான பிரசாதம்லாம் செய்யும் போது ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால நான் பருப்பு மட்டும் வேக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால நான் பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து இப்படி நசுக்கும் போது பருப்பு வந்து இப்படி மாவு மாதிரி வரணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பு வந்து இறக்கி நம்ம வந்து ஒரு பக்கமாக வச்சுடுவோம். நான் கடலைப்பருப்பு எடுத்த இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜவ்வரிசி வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து மாவு ஜவ்வரிசின்றதுனால வந்து ஊற வச்ச உடனே கொஞ்சம் மாவு வந்து வெளியே வந்துருச்சு. நீங்கள் வந்து இந்த டைமண்ட் ஜவ்வரிசி கூட போட்டுக்கலாம். நான் வந்து மாவு ஜவ்வரிசி தான் சேர்த்துக்கிட்டேன். ஜவ்வரிசி வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து பால் வந்து காய வச்சுட்டேன். ஒரு பக்கம் வந்து பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், பால் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பால் வந்து நான் 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் வந்து பால் எடுத்துக்கிட்டேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை வந்து இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வெல்லம் வந்து காய்ச்சிக்கலாம். கடலைப்பருப்பு எடுத்த இந்த டம்ளரில் தான் வந்து நான் 1/2 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து கரைஞ்சால் போதும், பாகு பதத்துக்கெல்லாம் வர வேணாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப பொடியாக வந்து மணல் மாதிரி இருக்கும், தூசு இருக்கும். அதனால் வந்து நான் வடிகட்டிக்கிறேன். நல்ல வெல்லமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வடிகட்ட வேண்டியதில்லை, அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது இறக்கி கடலைப்பருப்பில் வந்து வடிகட்டிக்கலாம். ஒரு வடிகரண்டி எடுத்து இதில் வந்து வடிகட்டிக்கிறேன். நம்ம வெல்லம் கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த வெல்லத்துடைய ஜூஸ் எல்லாம் வந்து கடலைப்பருப்பில் நல்லா சேர்ந்து வரும்போது பாயசம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெல்லம் கரைசல் ஊற்றினோடனே நம்ம வந்து பால் ஊற்றி எல்லாம் கலந்து இறக்கிட்டு அந்த கடலைப்பருப்பு வந்து தனியாக இருக்கும், சப்புன்னு இருக்கும். அதனால் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் பாயசம் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப இனிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்து பாயசம், சக்கரை பொங்கல், எந்த ஸ்வீட் வெல்லத்தில் செஞ்சாலும் கொஞ்சமாக நம்ம சக்கரை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டும் போது இனிப்பு வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன். சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு பால் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பால் ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். பாயசத்துக்கு தாளிக்கிறதுக்காக நான் என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன் பார்க்கலாம். ஒரு 25 முந்திரி இருக்கும். தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். திராட்சை ஒரு 15 இருக்கும். நெய் ஒரு 2 டீஸ்பூன், ஏலக்காய் தூள். இப்போ பாயசமும் நல்லா
எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொதிச்சிடுச்சு பாருங்கள். கரெக்டான பக்குவம். நம்ம இதெல்லாம் செஞ்சு பூஜை பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இப்படியே நம்ம சும்மா இருக்கும்போது பூஜை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பாயசம் செஞ்சீங்கன்னா இப்படியே குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து இறக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு முந்திரி திராட்சைலாம் வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு குட்டியாக கடாய் வச்சுக்கிட்டேன். நெய் வந்து சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் வந்து நல்லா வந்து வறுக்கணும். முந்திரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக வந்து கட் பண்ணி துருவி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி போடும்போது அந்த கடலைப்பருப்பு இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். மென்று சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா வறுபடட்டும். இப்போ வந்து நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம பாயசத்தில் ஊற்றிக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சை வந்து இந்த பாயசத்தில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு சூப்பரான கடலைப்பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி அந்த முத்து முத்தாக இருக்குது, கடலைப்பருப்பு எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம பிள்ளையாருக்கு வந்து இந்த மாதிரிலாம் பாயசம் செஞ்சு வச்சு பூஜை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கல் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வந்து அரிசி வந்து ஊற வச்சுக்கிட்டேன். பச்சரிசி பாருங்கள். இந்த டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை வந்து நான் 1.5 டம்ளர் பருப்பு அரிசிக்கு வந்து 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக சேர்த்துங்க, இல்லைன்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர் தான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். 1.5க்கு வந்து 2 சேர்த்துக்கிறேன். நான் முந்திரி ஒரு 30 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து உடைச்ச முந்திரி வந்து ஒரு 30, ஒரு 1/4 மூடி தேங்காய் கொப்பரை தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன். நெய் எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் தூள். இதுதான் நம்ம செய்ய போகிற சக்கரை பொங்கலுக்கு. இப்போ இந்த அரிசியில் வந்து பாசிப்பருப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன். அரிசி பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3-4 விசில் வந்து வச்சுக்கலாம். பாருங்கள் குக்கர் வெயிட் வந்து நல்லா குறைஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கிறேன். பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கரண்டியில் வந்து ஒரு முறை அப்படி வந்து கலந்து விட்டிங்கன்னா இன்னொன்று வந்து நல்லா கொழலாம் நல்லா ஆகிடும். சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பாசிப்பருப்புக்கு நான் வந்து 3 டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இந்த சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து சர்க்கரையோடு வந்து இந்த அரிசி பருப்பெல்லாம் கலந்து நல்லா வந்து வேகட்டும். அப்போ தான் இனிப்பு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சக்கரை பொங்கல். பாருங்கள் சர்க்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதித்து நல்லா ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு முந்திரி திராட்சை வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 20-25 முந்திரி எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த தேங்காய் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். முந்திரியும் தேங்காய் வந்து நல்லா வறுபடட்டும். பாருங்கள் தேங்காயும் முந்திரியும் வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து சக்கரை பொங்கலில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காயும் முந்திரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி தேங்காய் நெய்யெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கொதிக்கட்டும்.
பாருங்கள், சக்கரை பொங்கல் வந்து இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கொஞ்சம் சூடாறினாவே ரொம்ப கட்டியாகிடும். நம்ம இன்னும் வந்து கெட்டியாக செய்யும் போது இன்னும் அப்படியே இந்த கரண்டியில் எடுத்து களி மாதிரி தான் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக இருந்தால் தான் சூடு ஆற சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிரசாதம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு பாயசமும் பாசிப்பருப்பு சக்கரை பொங்கலும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிள்ளையார் சதுர்த்திக்கு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.